தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு விசேஷித்த விதமாக தேவ மகிமையினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகம் மாமிசம் பிசாசை மேற்கொண்டு ஒரு முற்றிலும் ஜெயங்கொண்ட ஒரு பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்ற வாஞ்சோடு கூட இந்த செய்தியை கொடுத்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனாலே செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். செய்தியை குறிப்பெடுத்துக் கொண்டு அதை அபியாசப்படுத்துங்கள், வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக தேவனுக்காக நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாய், உங்கள் ஆவியை அனல் மூட்டி தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 11 பார்க்கின்ற பொழுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, அசதியாயிராமல். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். மாற்றிய உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இருளிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். விக்கிர ஆராதனையிலிருந்து ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, நம்மை படைத்தவரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வந்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை எப்பொழுதும் நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறான். அதற்காகத்தான் கர்த்தர் அசதியாயிராதீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். நீங்கள் அசதியாய் ஏப்பசாப்பே இருந்தால் உங்களை விழுங்கி விடுவான், அவன் உங்களை ஆளுகை செய்து விடுவான். அதனாலே அசதியாயிராதீங்க. எப்பொழுது ஒரு தெளிவுள்ள புத்தியுள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உலகம் மாமிசம் பிசாசை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருங்க. இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவராய் இருப்பதினாலே நீங்களும் ஜெயங்கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதை, மிக மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இராணுவம் என்ன செய்கிறது? அவர்கள் ரேடாரை வைத்திருக்கிறார்கள். இரவும் பகலும் தேசத்தை பாதுகாப்பது போல நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, இந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் ஜாக்கிரதையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக எப்படி இருக்குன்னாக்கா, ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு நீங்கள் அபிஷேகத்தை பெற்ற பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு அனலை போட்டிருக்கிறார். அந்த அனலை என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்யணும்? அனலை என்ன செய்ய வேண்டும் என்றால், அது அவியாமல் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். அது மங்கி போய் விடக்கூடாது. அந்த அனலை எப்பொழுதும் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி எழுப்புகின்ற பொழுதுதான் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், அதே போல் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும். பிசாசனம் உள்ளே நுழைந்து விடாதபடி நீங்கள் உங்களை அனலாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அனலாய் இருக்க வேண்டும். அனல் என்பது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அனல் பக்கத்தில் எந்த அசுத்தமான ஈக்களுக்கோ எதுக்கும் அங்கே வேலை கிடையாது. ஹல்லேலூயா. அப்படித்தான் இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் எழுந்து பிரகாசிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, ஒரு அனல் ஏன்னு பாருங்க, ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தாத்தான் எரிந்தாத்தான் அந்த மெழுகுவர்த்தி அநேக மெழுகுவர்த்திகளை
பற்ற வைக்க முடியும். ஒரு மெழுகுவர்த்தி அணைந்து போன மெழுகுவர்த்தி வைத்து மற்ற மெழுகுவர்த்திகளை நம்ம என்ன செய்ய முடியாது, பற்ற வைக்க முடியாது. அதனால நீங்கள் முதல்ல அனலாக இருந்தால் தான் மற்றவர்களை, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், மற்றவர்களை, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அனல் உள்ளவர்களாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் என்னன்னு சொல்லுறாருக்க, உங்களுடைய நீங்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினியில் நீங்கள் நிறவி என்னை பற்றி எரிந்தால் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், அவர்களையும் அனல் உள்ளவர்களாக மாற்ற முடியும். அதைத்தான் ஆண்டவர் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஊழியம் தேவனுக்காக, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய செய்ய நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுறீங்க, அனல் உள்ளவர்களாக மாறுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியங்களை நீங்கள் செய்ய செய்ய எப்படிப்பட்டவர்களாக மாறுறீங்க, அனல் உள்ளவர்களாக மாறுறீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அக்கினி பெருகிக்கொண்டே செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னாக்க, ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டும். ஊழியம் செய்தால் தான் ஆண்டவருக்காக, ஊழியம் என்றால் என்ன, போதகராகவோ இல்லை இவாஞ்சலிஸ்டாகவோ இல்லை தீர்க்கதரிசியாக, அது மட்டும் ஊழியம் அல்ல. நீங்கள் ஆத்துமாதம் செய்யலாம், மற்றவர்களை ஜெபிக்கலாம். கர்த்தருக்காக ஏதாவது நீங்கள் ஊழியங்களை செய்யத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்ப முடியும். இல்லை என்றால் காற்று போன பலூனை போல புஷ்பம் பலூன் நல்லா இருக்குது, காற்று போச்சுன்னா அப்படியே அது சுருங்கி போயும். அது போல் இல்லை, மலையில் நடந்த கோழியை போல கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பித்து விடுவீங்க. அப்போ சாத்தானன் இலகுவாக உங்களை மேற்கொண்டு விடுவான். ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் வசனம் 19, என ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவி எப்பொழுதும் அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ரயில், அந்த காலத்தில் புகை வண்டி ரயில் என்ஜின் இருந்தது. அதில் முன்னால் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, நெருப்பை போட்டுக்கொண்டே செல்வாங்க. நெருப்பு போட போட அனல் எழும்ப நீராவி வரும் வர அந்த இன்ஜின் போய்கொண்டே இருக்கும், ட்ரெயின் போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது மின்சார என்ஜின் வந்து விட்டது. அந்த ஆதி காலங்களிலே புகை வண்டி, அதாவது நிலக்கரிகளை போட்டு நீராவியை எழுப்பி அவங்க என்ன செய்வாங்க, அது அந்த இன்ஜினை ஓட வைத்து கொண்டே இருப்பாங்க. இங்கே நம்ம பரிசுத்த ஆவியினாலே நம்மை அனல் மூட்டி எழுப்பி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழியங்களிலும் நாம் என்ன செய்ய முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் அன்றைக்கு லவோதிக்கா சபை ஆவியிலே அனலாக இருக்கவில்லை. ஆண்டவர் துக்கத்தோடு கூட அந்த லவோதிக்கா சபையை குறித்து எப்படி சொன்னார்னா, வெளிப்படுத்தினல் 3வது அதிகாரம் வசனம் 15-16 என்ன சொன்ன, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்றி வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ இருந்தீனாக்க எப்படி இருக்குனாக்க, நீ என்ன வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று லவோதிக்கா சபை குறித்து ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்றார். நீ ஆவிலே அனலாயிருக்கவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆவியிலே எப்பொழுதும் என்ன செய்யனாக்க, ஆவிக்குரிய ஜீவித்திலே அனலாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியை அவித்து போடுவதற்கு உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் உலகத்தினுடைய சினிமாக்கள், உலக நட்புகள் தீய காரியங்கள், மது மாது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த அனலை அவித்து போடுவதற்காக பிசாசானவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக, எப்பொழுதும் அசதியாய் இராதபடி ஆவிலே அனலாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் 2 வகையான அக்கினி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, பூமியிலிருந்து ஒரு காடு தீப்பிடிக்கிறது வச்சுங்களேன், ஒரு இடத்துல விறகு தீப்பிடிக்கிறது என்றால் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லக்கூடிய, மேலே எழும்பக்கூடிய அக்கினி இருக்கக்கூடியது இருக்கிறது. அதே போல வானத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய, சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அக்கினி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் உள்ளத்திலிருந்து அன்பின் அக்கினி பரலோகத்தை நோக்கி செல்கின்ற பொழுது, பரலோகத்திலிருந்து
ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவின் அக்கினி தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களே ஊற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் 2 விதமான அக்கினி. பார்த்தீங்களா, உலக அக்கினி மேலே எழுகின்ற போது பரத்திலிருந்து சூரியனுடைய அக்கினி வருவது போல தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து அக்கினி, அன்பின் அக்கினி தேவனை நோக்கி போகின்ற பொழுது, அன்பினால் அவரை துதிக்கின்ற பொழுது, அன்பினால் அவரை ஜெபித்து ஆராதிக்கின்ற பொழுது, அன்பினால் அவர் பிரசனத்துக்குள்ளாக அந்நிய பாஷை பேசி நீங்கள் ஆண்டவரை துதிக்கி ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுதுதான் நீங்கள் அனலாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிக மிக பிரயோஜனம். ஹல்லேலூயா. ஏனோ தானா என்று பூமியிலே வாழ்ந்து விடக்கூடாது. கர்த்தருக்காய் இந்த பூமியிலே அனலுள்ளவர்களாய் அக்கினி ஜுவாலையாய் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் பார்த்தீங்கன்னாக்க அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய எப்படி அக்கினி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறது, அதுக்கு புரோஜனம் உள்ளக்கூடியதாக மாற்றுகிறது. ஏன்னா அப்படியாக தேவன் உங்களை அந்த சூரிய பிரகாசம் உள்ளவராக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ சூரியனிலே அக்கினி குறையாதது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நீதியின் சூரியனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ளும் அக்கினி குறையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பூமிக்குள்ளார பூமியின் மத்தியில் ஆராய்ச்சி செய்கிறாங்க, துளை போடுறாங்க, அநேக போர்வெல்ஸ் எல்லாம் போட்டு கீழே பல கிலோமீட்டர் போட்டு போகும்போது கீழே எப்படியா இருக்கிறதா, கந்தக நெருப்புள்ளதாக இருக்கிறது. அதனால்தான் பல இடங்களிலே மலைகளில் பார்த்தா கீழே இருந்து எரிமலை வெடித்து அப்படியாக அக்கினி பிளம்புகளாக வருகிறது. ஹல்லேலூயா. எப்படி பூமியின் ஆழத்திலே எரிமலை இருப்பது போல கர்த்தர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள அக்கினியை போடுகின்ற பொழுது நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்காக தகதக என்று அக்கினி ஜுவாலையாக பிளம்புகளாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் பாருங்க. உபாகமம் 4வது அதிகாரத்திலே வசனம் 24 மோசே சொல்லுகிறார். உபாகம் 4வது அதிகாரம் வசனம் 24 நம் தேவன் எப்படிப்பட்டவராம், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் பாருங்க மோசே, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, பட்சிக்கிற அக்கினி என்று சொன்னால் பியூரிட்டி, ஹோலினஸ். அவர் எப்படிப்பட்டவர், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 11 பரிசுத்த ஆவியானவர் ஆவியினாலும் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியிலே நிரம்புகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியினால் மட்டுமல்ல அக்கினினாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கங்கள் பல இருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்றால், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உள்ளமாகிய இருதயத்தை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த இருதயத்துக்குள்ளாக அக்கினியை போடுகிறார் பரிசுத்த ஆவியானவர். போடுகின்ற பொழுது நீங்கள் தேவனுக்காக உடனடியாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, என பற்றி எரியக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை பற்றி எறி வைக்கின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கிற பதறுகள், பாவ தீய சுவாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுத்திகரித்து கர்த்தர் ஒரு பசும்பொன்னை போல உங்களை மின்னக்கூடியவர்களாக தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே என்ன சொல்றாருனாக்க, கர்த்தர் என் மகனே மகளே உனக்கு என் ஆவியை கொடுத்து உன்னை அக்கினி ஜுவாலையாக வல்லமையான ஊழியக்காரனை நிறுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படி என்றால், ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த ஏஞ்சல்ஸை காற்றாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லி எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலும் சங்கீதம் 104வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தா தம்முடைய ஊழியர்களை
அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறாராம். ஹல்லேலூயா. நீ அக்கினியாக இருந்தால் தான் கர்த்தருக்காக பெரிய பெரிய அரிய அற்புதங்களை நீ செய்ய முடியும், அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் ஏனோதான் என்று கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதபடி பல பரிசுத்தவான்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அக்கினி ஜுவாலையாக எழும்பி பிரகாசித்தாங்க. ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி எடுத்துக்கொண்டால் 18ஆம் நூற்றாண்டிலே உலகத்தை கலக்கின ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் சூசன்னா சாமுவேல், சாமுவேல் வெஸ்லி. அவர்களுக்கு அவங்க தாயாருக்கு 19 பிள்ளைகள். புரியுங்களா? அதில் 9 பிள்ளைகள் முதல்ல இறந்தாங்க. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னாக்க 4 பிள்ளைகள் ட்வின்ஸாக பிறந்தாங்க. அந்த பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் 8 பிள்ளைகள் அவர்களுக்கு நிலைத்திருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜான் வெஸ்லி ஒருத்தர். புரியுங்களா? அந்த தாயார் அந்த சூசன்னா வெஸ்லி என்ன பண்ணாங்கனாக்க, ஒரு நாளைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலைக்காரரும் கிடையாது, அவங்க தான் வீட்டில் கார்டன் வேலையை பார்க்குறது, மாடு வச்சுப்பேன், அதை பால் கறக்கிறது, அதுக்கு புல் போடுறது, பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளையும் கவனித்து அவங்க எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசித்து கொண்டே இருப்பாங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இவ்வளோ வேலை செய்தால் கூட போய் அப்படியே அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவர் துய்த்து கொண்டே இருப்பாங்களாம். சமையல் செய்து கொண்டிருந்தால் அந்நிய பாஷையில் பேசி துய்த்து கொண்டே இருப்பாங்க. கார்டனிங் வேலை, தோட்ட வேலைகள் செய்தாலும், மாடுகளை நான் கவனித்து பால் கறந்து கொண்டிருந்தாலும், எல்லா வேலைகளும் செய்கின்ற பொழுது ஆவியிலே நிறைந்து அப்படியே தேவனை துதித்ததினாலே அவர்களுக்கு ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபித்த இந்த ஜான் வெஸ்லி 19ஆம் நூற்றாண்டிலே அவருக்கு பரலோகத்திலிருந்து வெடித்து சிதறின அக்கினி பிளம்பு என்று அவர்கள் சொல்வார்களாம். ஏனென்றால் அவர் அப்படியாக ஒவ்வொரு நிமிடமும் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். ஜெபித்து கொண்டே இருப்பதனாலே ஆண்டவர் அவருக்கு அக்கினி ஜுவாலை போல கண்களை கொடுத்திருந்தாராம். ஜான் வெஸ்லிக்கு எப்பொழுதும் ஜெபித்து ஆவில அபிஷேகத்தில் இருந்ததினாலே அக்கினி ஜுவாலை போல கண்களை ஜான் வெஸ்லிக்கு கொடுத்ததினாலே அவர் கண்களில் இருந்து பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எப்பொழுதும் புறப்பட்டு கொண்டே இருக்குமா. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சுவித்து கொண்டே இருப்பதனாலே உதடுகளிலிருந்து அக்கினி ஜுவாலைகள் உருவாகுமா. அப்படியாக அவர் தன்னுடைய சரீரத்தை அவயங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருந்தாராம் ஜான் வெஸ்லி. அவர் இந்த லண்டன் பட்டணத்தில் ஒரு முறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நின்றது. அவர் இந்த ட்ரெயினுடைய ஜன்னல் ஓரத்தில் ட்ரெயினில் பயணம் செய்கின்ற போது அதில் உட்கார்ந்து இருந்ததுனால அந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்க்குறாரு. ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த போர்ட்டர்ஸ் எல்லாரும் இவர் பார்வை பட்ட உடனே அப்படியே எல்லாம் முழங்கால் படிட்டு அப்படியே ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் சொல்லி எல்லாரும் முழங்கால் பட்டிட்டு கண்ணீரோடு அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். காரணம், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய பார்வையிலே வல்லமையான அபிஷேகம் இருந்ததினாலே ஜனங்கள் தொடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த அக்கினிமயமான தேவனை சந்திக்க முடியாதபடி கதறினார்களாம். ஐயோ நான் பாவி என்று கதறினார்களாம். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த ட்ரெயின் போது வயலில் பார்க்குறாரு. அங்கே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த மண்பட்டி விவசாயிகள் எல்லாம் அப்படியே வந்துருச்சுனாங்க. அப்படியே எனக்கு முழங்கால் போட்டிட்டு கதறினார்களாம், ஆண்டவரே கிருபையா என்மேல் இரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. காரணம், தேவன் அளவில்லாத அபிஷேகத்தை ஜான் வெஸ்லி மேலே ஊற்றியிருந்ததினாலே அந்த மனிதனுடைய அந்த பார்வையிலே ஒரு அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரையும் ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தாகம் இருக்கிறதோ, அபிஷேகத்தின் மேல் தாகம் இருக்கிறதோ, கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் மேல் கூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தென்னாப்பிரிக்கா தேசத்திலே பார்த்தீங்கன்னா ரெய்னார்ட் போங்கே அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா 2 மில்லியன் 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. 80 லட்சத்துக்கு மேலான மக்கள் 80 மில்லியனுக்கு மேலான மக்கள் நினைச்சாங்க அவர் ஆண்டவருக்குள்ளாக நடத்தினார், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார். காரணம், அவர் அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு அக்கினி சுவாலையாக எழுப்பி பிரகாசித்தார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு கர்த்தர் வாஞ்சோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே ஆவியின் வரங்களை அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் மேலே கர்த்தர் என்ன செய்கிறாரே. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறதுனாலே தேவன் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தன் வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 1-2
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரூர ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 60வது அதிகாரம் வசனம் 1-2 படி ஆண்டவர் உங்களுக்கு மேல் இருக்கிற அபிஷேகத்தை 1000 மடங்கு கர்த்தர் 1000 மடங்கு பெருக்கி உங்களை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின, அதாவது லேவியராகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது என்று சொல்கிறார். பாருங்க, லேவியராகமம் 6வது அதிகாரம் 13 பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெப ஐக்கியம், வேதவசனம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, இப்படியாக நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய அந்த ஆவியில அனலை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணாக்கா, அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஆசாரியன் என்ன செய்யணும், லேவியர் ஆசாரியர்கள் என்ன செய்யணும், அங்கே அந்த அடுப்பில் கட்டையை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கட்டையை போட்டுக்கொண்டே இருந்தால் தான் என்ன உண்டாகுனாக்கா, அங்கே அந்த நெருப்பு அவியாமல் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கும். கட்டை என்பது வேத வசன, அதாவது ஜெபிப்பதை குறிக்கிறது. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க அது எரிந்து கொண்டே இருக்கும். பலிபீடத்தில் அக்கினி. ஹல்லேலூயா. நீங்கள் வேதம் வாசிக்க உங்கள் உள்ளமாகிய பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, அபிஷேகம் பெற்று அனல் பெற்று ஊழியம் செய்ய உங்களுடைய அந்த பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு போட்ட அந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷையை பேசுங்க. அந்நிய பாஷை பேச உங்களுக்குள்ளாக தீர்க்க தரிசன வசனங்கள், அற்புதம் செய்கிற வசனம், சுகமாக்கக்கூடிய வரங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியாக வெளிப்பாட்டின் வரங்கள் கர்த்தர் இப்படியாக கொடுத்து ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், எழும்பி பிரகாசிக்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 18 குணசாலியான ஸ்திரியின் விளக்கு இரவிலே அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குணமுள்ள, அதாவது விர்ச்சுவல் உமன், குணசாலியான ஸ்திரியினுடைய விளக்கு இரவுல கூட அணையாது இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் வசனம் என்ன சொல்கிறது, உன்னத பாட்டு 5:2, நான் நித்திரை செய்தேன் ஆனாலும் என் ஆத்துமாவோ விழிப்பாய் இருந்தது என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். நித்திரை பண்ணா கூட உங்கள் ஆத்மா விழிப்புள்ளதாக இருந்தது என்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 2 விதமான இந்த அக்கினி என்ன செய்கிறது, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்குது. ஒன்று என்ன செய்கிறது, அக்கினி அப்படியே பற்றி எறியும். இரண்டாவது, அக்கினி வெளிச்சத்தை கொடுத்து அசுத்தங்களை அது பக்கத்தில் வராதபடி செய்துவிடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்று போடுகின்ற பொழுது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இங்கே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும். தேவன் உங்களுக்கு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து மகிமையின் மேல் குளோரி டு குளோரியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், எழுத்துக்களால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். பாருங்க, அந்த மோசே செய்த காலத்தில் மகிமை அப்படி பிரகாசமாக இருந்தால் இப்போ பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டு நம்ம செய்யக்கூடிய ஊழியம் மிக அதிகமுள்ள மகிமையாக இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு? ஆண்டவர் உங்களை என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அந்த இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தினது. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு அக்கினி அவங்களை அக்கினியாய் மாற்றுவதும் இல்லை, ஆண்டவர் உங்களை அக்கினி ஸ்தம்பமாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனம் 24, 25 பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலருக்கு அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் தந்து அருமையாக வழி நடத்தினது. ஆனால் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அதே அக்கினி ஸ்தம்பம் எகிப்தியரின் சேனையை கலங்கடித்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சத்தை கொடுத்தது, அனல் மூட்டியது. ஆனால் அதே அக்கினி எதிராளியான எகிப்து தேச சேனைகளுக்கு அது கலக்கத்தை உண்டு பண்ணியதாக மாறியது. கர்த்தர் உங்களுக்கு அனலை கொடுக்கின்ற பொழுது, வேணா உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருந்து நடத்துகின்ற பொழுது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம், எதிரிகளுக்கோ கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு தேவன் உங்களை எப்படிப்பட்டவராக மாற்ற விரும்புகிறார்? அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். பின்பும் மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் குளிப்பையும் எரித்து போட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அக்கினி என்ன செய்தது? சர்வாங்க தகன பலிகளை என்ன அது என்ன செய்தது? சர்வாங்க தகன பலிகளை எரித்து போட்டது. அதே அக்கினி எதிரிகளுக்கு அது கலங்கடிக்கக்கூடியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரலோக அக்கினி ஆனால் உங்கள் அக்கினினாலே ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். அன்றைக்கு சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவை நேபுகாத்நேசர் அக்கினியில் தூக்கி போட்டான். ஆனாலும் அந்த உலக அக்கினி அவர்களை அவித்து போடாதபடி பரலோக அக்கினி அங்கே பரிசுத்த ஆவியானவர் உலாவினாலே உலக அக்கினியை பரலோக அக்கினி அது பரலோக அக்கினி அதை என்ன செய்த அமிழ்த்து போட்டதினாலே இந்த எபிரேய வாலிபர்கள் என்ன செய்தாங்க? அவர்களால் அந்த அக்கினியில் வேக முடியல, அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியல. பார்க்குற அரசன் அங்கே 4 பேர் உலாவுறாங்க. கூட உலாவினர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அக்கினிமயமான தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்களும் பிசாசினுடைய வல்லமைகளும் கிரிகளும் எழும்பினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 6 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அனலை போட்டு இருக்கிறார். இந்த அனலை நீங்க என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்றைக்கு மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருந்தாங்க அப்போஸ்தலர்கள். பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றப்பட்டதினாலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அக்கினிமயமான நாவுகள் என்னாலே அவர் மேல் இறங்கி வந்தார் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். அப்படி நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகின்ற பொழுது வரக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன செய்த உலகம் முழுவதும் என்ன செய்த சென்று சுவிசேஷத்தை பரப்பிடக்கூடியவனாக இருந்தார்கள். பேதுரு பயந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தவன், பூனையாக இருந்தவன் இப்பொழுது புலியாக மாறினான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அனல் மூட்டப்பட்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் அவர் மேல் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். தேவனுக்காக அனலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அக்கினி ஜுவாலையாக அனலாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி பெற்றுக்கொள்வது? ஒன்று, ஜெபத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபிக்க அந்நிய பாஷையில் பேச ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் உங்களை ஜெபத்தின் மூலமாய் அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? வெளிப்படுத்தல் 1:15 அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கம்போ இருந்தது. அவருடைய நாவு
பட்சிக்கிற அக்கினியைப் போல இருந்தது என்று ஏசாயா 30:27 பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:16 அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருந்தது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 18:8 அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22:9 அவருடைய நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிட்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 7:9-10 அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி சன்னிலிருந்து புறப்பட்டு ஓடினது. வெளிப்படுத்தினால் 4:5 அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் உங்கள் மேலே ஒரு அளவு கடந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். நீங்கள் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப ஜெபியுங்கள். தேவன் அக்கினிமயமான தேவன். ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்குள் அனல் மூட்டி ஆண்டவர் எழுப்பி உங்களை எழுசுகிறார், அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். மூன்றாவதாக, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றி உங்களை உலகத்திற்கு ஒளிச்சமாய், உலகத்திற்கு என அக்கினி சுடர்களாய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசித்த ஜார்ஜ் முல்லர், கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசித்த அப்போஸ்தலன் 19ஆம் நூற்றாண்டோட அப்போஸ்தலன் சுமித் விகில்ஸ் இருந்து பார்க்கிறோம். எல்லாரும் பரிசுத்த ஆவியான அனலினாலே அபிஷேகத்தை எப்பொழுதும் ஊற்றிக் கொண்டிருந்தனாலே கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே அளவு கடந்த அபிஷேகத்தை ஊற்றி அக்கினி ஜுவாலையாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவினுடைய வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி ஆண்டவரே அவர்கள் எழுப்பி பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல் திகழ்ந்துவப்பா. அதற்காக நீ உதவி செய்வதற்காக நன்றி. எல்லா கேட்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் நீங்கட்டும், எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அசதியாயிராமல் ஆவில அனலுள்ளவர்களாய் மாற்றுவதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.